ராமகிருஷ்ண பரமஹம்சரே முதல்ல உருவ வழிபாட்டிலே இருந்தவர். அதன் பிறகு உபதேசம் பெற்ற பிறகு மன அடக்கத்துக்காக பயிற்சி செய்கிற போது இந்த உருவங்கள் எல்லாமே வந்து வெளியில, அதாவது அவரை அடக்க முடியாத பட்டுதான் பாடு. அப்பதான் அவர் சொன்னார், இதை நான் சும்மா விடுறதில்லைன்னுட்டு மனுஷனாலேயே ஒரு கத்தியை ஏற்படுத்திட்டு அந்த கத்தியால சிதைச்சி அந்த உருவத்தை நான் போட்டேன், இனிமே அது வராது அப்படின்ட்டு அப்படி தீர்மானம் பண்ணிட்டு நான் தெய்வ நிலை அறிஞ்சேன்னு சொல்றாரு. அது போல இப்ப அந்த மாதிரி எல்லாம் நீங்க வெட்டி போட வேண்டியதில்லை. ஏன்னா எந்த உருவத்தை நினைச்சாலும் எதனால் நினைக்கிறீங்க? உங்க மனதால. மனமும் அறிவினுடைய வெளிப்பாடு தானே. அப்ப அறிவை தான் அந்த உருவமாக நினைச்சு வணங்குறீங்கன்னு சொன்னா அப்ப அறிவு தான் தெய்வமா இருக்குதே, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. உருவத்திலையும் வணங்கலாம், அருவத்திலையும் வணங்கலாம்.